Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயனார்த்துனே டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியல் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறோம். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார்த்துனே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சோழன் வந்து ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. ஸோ அதுல இருந்து அவரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சு பல்லவன் வந்து வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு என்னோட டென்ஷனா இருக்க வேற எதனா விஷயத்துல மாட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அதை காதலே வாங்காம அவங்க வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரு கேட்கிறாரு இது போல வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது போல வந்து அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது உண்மையா கல்யாணம் பண்ண போச்சா இல்ல அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போய் மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஸோ அதை பத்தி அதுல என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே உங்களால தான் வந்தது. நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததுன்னா, இந்த மாரி பிரச்சனைலாம் எங்களுக்கு வராது. எல்லாருமே எங்கள தப்பா நெனைக்கிறாங்கன்னா, உங்களோட வளர்ப்பு காரணம் இல்ல தான் அப்படின்ற மாரி தான் நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உடனே திட்டுறாரு. அவங்க அப்பா உடனே, "உங்க அண்ணன் பண்ணதுக்குலாம் நான் என்னடா பண்ணுவேன்? என்னைய ஏன்டா கத்துற?" அப்படின்னா, "போங்க இங்கருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவரு மூஞ்சி கழுவிட்டு உள்ள போயிடுறாரு. இவரும் இங்க அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க 4 பேருமே காட்டுறாங்க. சேரன், சோழன், பாண்டி அண்ட் நிலா 4 பேருமே காட்டுறாங்க. 4 பேருமே கார்ல வராங்க. சேரன் சொல்றாரு, "ஏன்டா பாண்டி இவனுக்கு மட்டும் இந்த மாரி பிரச்சனைலாம் வருது? இப்பதான் கல்யாணம் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் சாரிடா சோழா நாங்களும் தெரியாம உன்னை தப்பா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பாண்டி சொல்றாரு ஆமாண்டா நாங்களும் தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேது. உனக்கு எப்படி தொடர்ந்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சோழன் சொல்றாரு என்னடா நாங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நீ எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு அவர் உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு மாதிரி கில்ட் ஆயிடுது. சரி நம்மளும் நம்ம தம்பியை சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆயிடுது. சோ அதோட டைரக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பல்லவன் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உள்ள வந்துட்ட உடனே சோழன் வந்து தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணியை வந்து சேரன் தட்டி விட்டுடுறாரு. அது உண்மையா ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த சீன் பார்க்கவே. எப்படி சொல்றது? அந்த இடத்துல இருந்து யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா அவர் அப்படி பண்ணிட்டாரு. தட்டி விட்டோனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சோழன் அவர் சைடுல இருக்கிறத சொல்றாரு. "நான் உன் தம்பி தானே, நான் உன் அண்ணன் தானே. ஏன் எனக்காக நீங்க பேசல? சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ நான் பணத்த திருடிட்டேன், ஃப்ரெண்ட போட்டு அடிச்சுட்டேன், கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பொண்ண கூட்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். ஏன் என்னை யாருமே நம்பல? எனக்காக நின்னது இந்த பொண்ணு மட்டும் தான். என் பொண்டாட்டி மட்டும் தான் எனக்காக நின்னா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோனே, "நீங்க ஏன் நம்பல?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, பல்லவன் கேட்கிறான், "என்ன நான் இந்த மாதிரிலாம் ஆச்சோம்னா?" "ஆமாண்டா, இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா நீ என் தம்பிடா. உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அது எப்புட்றா என்ன நம்பாம யாரோ ஒரு பொண்ணு, யாரோ ஒரு வீட்ல இருக்கவங்க என்னமோ சொல்றாங்க. அத நம்புறாங்க. ஆனா என்ன நம்ப மாட்றாங்கடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது" அப்படின்னோனே, பல்லவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே சோழன் சொல்றாரு, "எனக்கு நம்பிக்கை இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு "நிலா வா கிளம்பி போலாம்" அப்படின்னு சொல்றாரு. பாண்டி, சோழன் எல்லாமே கெஞ்சுறாங்க. "டேய் சாரிடா" அப்படின்றாங்க. உங்க சாரி எனக்கு தேவையில்ல. சாரினால நான் பட்ட கஷ்டம் இல்லைன்னு ஆயிடுமா? தேவையே கிடையாது. நிலா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதோட இந்த சீனும் முடியுது. இன்னைக்கு எபிசோடும் முடியுது. அயனார்த்தனில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோழன் போவாரா இல்லையா அப்படின்றது வந்து அப்கமிங் டேஸ்ல தான் தெரியும். சோ நம்ம அப்ப பார்க்கலாம். சோ இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. சோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை கைஸ்.